ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் சங்கடஹரா சதுர்த்தியானது வருதுங்க. இந்த சங்கடஹரா சதுர்த்தி அன்று இந்த மாதிரி விரதங்களை நீங்க மேற்கொள்ளணும். சதுர்த்தி நாளன்று இந்த மாதிரி விரதங்களை நீங்க இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான அற்புதங்கள் இதனால உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்துக்கோங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய சங்கடஹரா சதுர்த்தியானது தேய்பிறை அன்று வருவதால் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே நாம் பார்க்கலாம். அதாவது தேய்பிறை சதுர்த்தி விரதம் அப்படின்னு கூட நம்ம இந்த விஷயத்தை சொல்லலாம். தேய்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்துக்கோங்க. பொதுவாகவே சங்கடஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் விநாயக பெருமானுக்கு ஏற்ற நாள், உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாகவே சதுர்த்தி விரதம், சங்கடஹரா சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் விநாயகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த சங்கடஹரா சதுர்த்தி அன்று நீங்க இந்த மாதிரி விரதங்களை இருக்கும்போது கண்டிப்பாக நினைத்து பார்க்காத நிறைய மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ளலாம். எளிமையான மூர்த்தி என்றாலும் பெரும் கீர்த்தியை கொண்டிருக்கக்கூடிய முழு முதற் கடவுளாகவே நம்ம விநாயக பெருமானை பார்க்கலாங்க. அதாவது கடவுளுக்கே முழு முதற் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை நிச்சயமா சொல்லலாம். ஸோ இவரை விளக்கிவிட்டு எந்த வழிபாட்டையுமே நீங்கள் மேற்கொள்ளவே முடியாதுங்க. இது நியதியாகவே கண்டிப்பாக சொல்லப்படுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்தாலுமே அதற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருடைய சிறப்பு அம்சமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கடம் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீருவது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனுடைய அர்த்தமே இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சங்கடஹரா சதுர்த்தி என்று நம்ம இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஸோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மே 5ஆம் தேதி வரக்கூடிய சங்கடஹரா சதுர்த்தி நாளன்று இந்த விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். விநாயகர் போலவே பார்த்தீங்கன்னா விரதங்களுக்குள் முதன்மையானதும் எளிமையானதும் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பின் தான் கிருத்திகை, ஏகாதசி, பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பொதுவாக நியதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சங்கடஹரா சதுர்த்தி நாளன்று நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு முழுமையாக பார்த்து நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. சங்கடஹரா சதுர்த்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடி பால் பழம் அருந்தி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு நீங்க விரதங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அதாவது சங்கடஹரா சதுர்த்தி நாளன்று நீங்க இந்த மாதிரி முறையில கண்டிப்பாக விரதங்களை இருக்கலாம். முடியாதவர்கள், அதாவது விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தி உணவை மட்டுமே சாப்பிடாமல் நிச்சயமாக நீங்க விரதங்களை மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை நீங்க இருக்கும் பொழுது மனதார விநாயக பெருமானை நினைத்து முழு நம்பிக்கையோட விரதங்களை கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுபோலவே மாலை நேரத்தில், அன்று மாலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளணுங்க. உங்களால் முடிந்தால் அபிஷேக பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சங்கடஹரா சதுர்த்தி நாளன்று ஆலயத்தை 8 முறை வலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்த பிறகு விநாயகர் கோவிலை நீங்கள் 8 முறை சுற்றி வருவது அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ முடிந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்திடுங்க. இதே போலவே அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து நீங்க உங்களுடைய விரதத்தை கண்டிப்பாக முடித்துக் கொள்ளலாங்க. காலை முதல் மாலை நேரம் வரை விரதம் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் மாலை நேரத்துல நீங்க விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயகரை மனதார வழிபட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம். விநாயகர் பெருமானுக்கு உங்களால் முடிந்தால் வெள்ளை இறக்கு மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்புங்க. உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை செய்யலாம். இந்த விரதத்துடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதத்தை நீங்கள் மனதார முழு நம்பிக்கையோடு கடைபிடித்து வரும் பொழுது நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அதுபோலவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களும் பல வகை கஷ்டங்களும்
அனுபவித்து வரக்கூடிய நேயர்கள் சந்தோஷத்தை அடையணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்று இந்த விரதத்தை நிச்சயமாக நீங்கள் இருக்கலாம். இந்த விரதத்தை நீங்கள் மனதாரி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் துளைத்திறக்கக்கூடிய சந்தோஷங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது அனைத்திற்குமே இந்த பரிகாரம், இந்த வழிபாடு சிறந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விரதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை வேண்டி எந்த விஷயத்தை நினைத்து இந்த விரதத்தை இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ விநாயக பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நினைத்த விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதுபோலவே சனி தோஷத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த விரதத்தை நீங்கள் இருந்து வரும் பொழுது சனியினுடைய தாக்கமும் பெருமளவும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு சூழல் இந்த பரிகாரம், இந்த விரதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சங்கடங்களை நீக்கி அளவில்லாத நன்மைகளை தரக்கூடிய சங்கடஹரா சதுர்த்தி விரதத்தை நிச்சயமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ சனி பகவானால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஷ்டங்களை, நிறைய விதமான துன்பங்களை, நிறைய விதமான சூழ்நிலைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. சனி தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், என்ன மாதிரி கவலைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அனைவரும் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சனி தோஷத்தால் கஷ்டப்படக்கூடிய எந்த நேயர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீங்கள் சங்கடகரா சதுர்த்தி விரதத்தை இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்திலிருந்து தீரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளன்று இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். இந்த விரதத்தை நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதுபோலவே இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நேயர்கள் உங்களால் முடிந்தால் விநாயக பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது ஒரு நெய் வைத்தியத்தை பிரசாதமாக உங்களுடைய கையால் உங்கள் வீட்டில் செய்து நீங்கள் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளன்று நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நன்மைகளை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை, அனைத்து விதமான சிக்கல் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மைகளாக மட்டுமே நடக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்று இந்த மாதிரி விரதங்களை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாளன்று எப்படி விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.